السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனித மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறது. அப்படி மரணிப்பதற்காக பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் தன்னுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அவன் தேர்வு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த தேர்வு என்பது தனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இருக்கிறது. அதனால்தான் நாம் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே மாதிரியான உணவுகளை விரும்புவதில்லை. ஒருத்தருக்கு பிரியாணி என்றால் அவருக்கு அது பிடிக்குது, அதை தேர்வு செய்கிறார். இன்னொருத்தர் வேற ஒரு உணவை தேர்வு செய்கிறார். எனக்கு பிரியாணி பிடிக்காது, எனக்கு நெய்ச்சோறு, எனக்கு ஒயிட் ரைஸ் என்று சொல்லி ஒவ்வொருத்தவங்களுமே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தேர்வு செய்கிறோம். இது உணவில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அப்படித்தான். உடையாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த நிறம் தேவையோ, பிடிக்கிறதோ, நம்முடைய எதிர்பார்ப்பை எந்த கடையில தேடக்கூடிய கடையில இங்கே இல்லைன்னா கூட, கம்பத்தில் இல்லைன்னா கூட, அந்த ஒரு மாடல் மதுரையில தான் இருக்கு, தகவல் வருது, அங்கே போய் தான் வாங்குவோம். ஏன்னு சொன்னா மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இப்படி மனிதன் எதுவாக இருந்தாலும் தான் விரும்பியதை, தன்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது ஒரு மனிதன் முக்கியமாக அவன் தேர்வு செய்ய வேண்டியது இருக்குதோ அதை அல்லாஹ் தன் கைவசம் எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தில் நீ என்னத்தை வேணாலும் தேர்வு செய், அந்த உரிமை உனக்கு உண்டு. ஆனால் பிறக்கின்ற ஒரு உரிமை, இந்த வாப்பாவுக்கு, இந்த அத்தாவுக்கு, இந்த உம்மாவுக்கு தான் நான் பிறப்போம். யாரும் முடிவு செஞ்சிருக்க முடியுமா? நம்ம பிறந்திருக்கிறோம்ல, முடிவு செஞ்சு நம்ம விரும்பி நம்முடைய எதிர்பார்ப்பா நம்ம வாப்பா உம்மாவுக்கு பிறந்தது. அது நமக்கு பிறந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பா, இவருக்கு தான் நம்ம பிறக்கணும், இவருக்கு பிள்ளையா இல்லை. இதே போன்று அல்லாஹ் தஆலா மரணத்தையுமே அவன் கைவசம் வச்சுக்கிட்டான்.
நம்ம கையில கொடுக்கல. ஒரு மனிதனுக்கு முடிவு செய்ய வேண்டியது, அவன் எதிர்பார்ப்பது இந்த இரண்டைத்தான் அதிகமாக அவன் விரும்பணும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டையும் தன்னகப்படுத்திக் கொண்டார். இதை உணராத மனிதன் இந்த உலகத்தில வாழக்கூடிய காலத்திலே மனம் போன போக்கில அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். யாராக இருந்தாலும், எந்த வயதுடையவராக இருந்தாலும், நோயுற்றவர்களாக நோயற்றவர்களாக, ஆண்களாக பெண்களாக, இப்படி யாராக இருந்தாலும் ஒரு நாள் வரும் அவர்களுக்கு மரணம் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டார். 950 ஆண்டு காலங்கள் அதிகபட்சமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 ஆண்டுகள், கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 60 ஆவரேஜ். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட அதுல 10-15 மடங்குக்கு நிகராக அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். ஆனாலும் அவர்களுக்குன்னு ஒரு நேரத்தை அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சிட்டான். அந்த நேரத்திலே அவர்களும் மரணத்தை தழுவினார்கள். அப்ப யாராக இருந்தாலும் ஒரு நேரத்திலே ஒரு நிலையிலே நாம் மரணிக்கத்தான் போகிறோம் என்பதை நமக்கு மார்க்கம் தெள்ள தெளிவாக பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதை மனசுல நம்ம ஆள பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பதிந்து வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே மரணத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான். நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க சமுதாயத்துல, மௌத்த மட்டும் பேசுறாருங்கிற மாதிரி பெரியவங்க என்ன செய்வாங்க, மௌத்த போய் ஏமா நல்ல ஒரு காரியத்தை கல்யாணத்துல போய் ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்க மௌத்து, சொந்தக்காரங்க மௌத்துன்னு வைங்களேன், அந்த செய்தியை கூட பரிமாற விட மாட்டாங்க. ஏன் நல்ல நேரத்துல போய் அதை போய் ஏன் நினைவுபடுத்துறமா? ஆனா இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு நிலையிலும் மரணத்தை நினைவுக்கு சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக்கிற துவாவுல ஒரு முக்கியமான துவா என்ன? நீங்கள் படுக்கைக்கு சென்று இறுதியாக உறங்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு துவா சொன்னாங்கல்ல, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இறைவா உன்னுடைய பெயரால் நான் படுக்கைக்கு செல்கிறேன் அல்ல, மரணத்திற்கு செல்கிறேன். இதுவே என்னுடைய இரவு, இறுதி இரவாக இருக்கலாம். இது நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அனுதினமும் நமக்கு மரண சிந்தனை வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கத்துக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த மௌத்த குறித்து எப்படி சொல்றான் தெரியுமா? ரொம்ப கடுமையாக அல்லாஹ் சொல்றான், வலியுறுத்தி சொல்லுகிறான், ரொம்ப ஆழமாக சொல்லுகிறான். இப்படி எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்? உலகத்துல 2 கருத்து உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க பல விஷயங்கள்ல. ஆனால் மரணத்துல 2 கருத்து என்பது யாருக்காவது உண்டா? படிக்காத பாமரருக்கும் கிடையாது, படித்த பண்டிதருக்கும் கிடையாது. எதுல கிடையாது? மரணம் என்பது உண்டு என்பது இல்லை. ஆனாலும் அல்லாஹ் தஆலா தெரிந்திருந்தும் கூட வலியுறுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிஹிம் முஸத்திகன். ஒவ்வொரு மனிதர்களுமே நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். எந்த நாட்டுல போய் உட்கார்ந்தாலும் சரி, உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கும் வருங்கிறான் அல்லாஹ். சேஃப்டிக்காக இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கயோ போய் தங்குறான்ல, அந்த பக்கம் போகும் கேரளாவுல, ஏமா இங்கிட்டு வருவோம், இந்த பக்கம் ஒரே வெள்ளம் அங்கிட்டு போவோம் என்று சொல்லி மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில தேர்வுகளை செய்கிறான். தப்பு இல்லை. ஆனால் அவன் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டுமா? நீ எங்க போனாலும் சரி மரணம் என்பது உன்னை விரட்டி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா சுமையோடு அனுப்பியிருக்கிறான். பெண்களுக்கு குழந்தைகள் சுமை, ஆனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரு சுமை. என்ன சுமை? மரணம் என்கின்ற சுமையை அல்லாஹ் சுமத்தி விட்டான். அது எப்போது இறக்குவோம், எங்கே இறக்குவோம், எந்த இடத்தில் இறக்குவோம், எப்படி இறக்குவோம் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல 2 செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. எப்ப ஒரு மரணம்? இப்ப சமீபத்தில் கூட நம்ம பார்த்திருப்போம், ஒரு Facebookல ஒரு சகோதரர் ஆடு மேய்த்துக்கிட்டு அப்படியே வர்றாருங்க. ஒரு 5 ஆடு அப்படி மேய்ச்சிக்கிட்டே வர்றாரு. ரோட்டுக்கு வந்துட்டாரு. ரோட்டுக்கு வந்தா எய்தாப்புல கார் வண்டி எல்லாம் வருது, ஒப்பர் ஓடா இருக்கு. கார் என்ன செஞ்சு வருவான், மாடை வந்து ஏற்றிருமே, ஆடை ஏற்றிருமே,
செத்து போயிருமே என்று சொல்லி வேகமாக பத்துறாரு அந்த ஆடை. ஆடு கிராஸ் ஆயிடுச்சு ரோட. ஆடை இவர் காப்பாத்தி விட்டார். இவரை யாரு காப்பாத்துறது? வரிசையா வந்து நிக்குது. அதுக்கு பின்னால் ஒரு பஸ் வர்றான். பஸ் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்ல. அப்படி ஏறி வர்றான் பஸ். வலது பக்கமாக ஏறி வருகிறது. பிரேக் அடிக்கிறான் நிக்க மாட்டேங்குது வண்டி. எங்க வந்து நிக்க தெரியுமா? இந்த ஆடை காப்பாத்தினார் பத்தீங்களா, அவருடைய உடல் மீது வந்து ஏறி அப்படி நிக்குது. நினைச்சு பார்த்திருப்பான் அந்த மனுஷன். இந்த ஆடை அவன் காப்பாத்திட்டான் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல. ஆனால் அவனுக்கு தெரியுமா இந்த இடத்தில் இப்போது இந்த ஆட்டின் மூலமாக என்ன காரணம்? அவனுடைய மவுத்துக்கு என்ன காரணம்? அல்லாஹ் எதை வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஆடு அவ்வளவுதான். அல்லாஹ் நாடினால் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு எடுப்பதற்கு எதையும் காரணமாக்குவான். நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நோயே இல்லைன்னு. அப்படியா? நோயாளிகள் மட்டும்தான் எல்லாம் மரத்தை தழுவ வச்சிருக்கிறானா? இல்ல. அப்படி யாருக்கு அல்லாஹ்வுத்தால எந்த நேரத்திலே எப்படி வேணாலும் கொடுப்பான். அந்த காட்சியை பார்க்க பதிருதுங்க. அது அப்படி ஏற்றி நிக்குது. அப்படி எய்தாப்புல வந்த பஸ்ல இருந்த ஒரு பெண்மணி இவரை வண்டி ஏற்றத பார்த்துட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்கி ஓடியாண்டு இவரை காப்பாத்துறதுக்காண்டி வருது. எந்த பஸ்ல இருந்து இறங்கி வந்துச்சோ அந்த பஸ்ஸுக்காண்டி எடுத்துட்டு போறான். நம்மளையும் பிடிச்சிருவாங்க. இப்ப மேற்று என்ன? மரணம் என்பது அல்லாஹ் தஆலா இந்த ரோட்டில் இந்த ஆற்றில் வைத்திருக்கிறான். ஆற்றின் மூலமாக நமக்கு வராத சார் காரணங்கிறதுக்கா அல்லாஹ்ட்ட உறுதிமொழி வாங்கி வந்துக்கிறோமா? யாரெல்லாம் எங்களுக்கெல்லாம் நீ சொன்னது போல 60 வயசுல தான் உன்னை தூதர் சொன்ன போல 60 வயசுல தான் எங்களுக்கு மரணம் வரும், அதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஏதாவது உறுதிமொழியா? அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? யாருக்கு எப்போது எந்த வயசில் வரும் என்பதை சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திலே. கோட்டையில இருந்தாங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். நீ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையங்களை அமைத்துக் கொண்டாலும் நாம் நாடிவிட்டால் கோட்டை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், நீ இருக்க மாட்டேங்கிற. அல்லாஹ் உலகத்திலே மனம் போன போக்கிலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறந்து உலக வாழ்க்கையே என்ற அந்த மோகத்திலே யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால இந்த நாட்டினுடைய முப்படை தளபதி அவர் யாரு? நாட்டுக்கு கடல் படைக்கு சரி, கப்பல் படைக்கு சரி, விமான படைக்கும் சரி, இந்த முப்படைக்கும் தலைவர் யாரு? அவர் தான். அப்ப இந்தியாவில் உள்ள 100க்கும் அதிகமான கோடி மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு வச்சவர் யாரு? ராணுவ முப்படை தளபதி. எவ்வளவு ஒரு முக்கியமான ஆளு. அல்லாஹ் தஆலா அவருடைய மரணத்தை எப்படி வாங்கினா? எங்க வாங்கினா? குன்னூர் ஒரு இடத்துல விமானத்துல வந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த விமானத்தை மோதி சிதறடிக்க வச்சானா இல்லையா? அந்த விமானத்துடைய மதிப்பு என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட 150 கோடிகளுக்கு மேலாக. அவ்வளவு பாதுகாப்பு அம்சம். நீ என்னடா பாதுகாப்பு அம்சம்? நீ பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீ எங்கே மரணிப்பாய், எப்போது மரணிப்பாய், எந்த நிலையிலே வெடித்து செலுவாயா? இந்த பஸ் ஏற்றி உன்னை கொள்ளுமா? இந்த ட்ரெயினில் இருந்து விழுவாயா? நோய் வந்து இறந்து போவாயா என்பதையெல்லாம் நான் தீர்மானித்து விட்டேன் என்பது அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு பாடம் நடத்துறானா இல்லையா? மற்றவங்களை விட்டுருங்க, முஹ்மின்களாகிய நாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? எப்போதும் மரணம் வரலாம். ஆரோக்கியமா இருக்கிறோமே, 18 வயசு 17 வயசு வரக்கூடாது. எந்த நிமிஷத்திலும் மரணம் வரலாம் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இப்படி நிறைய செய்திகள். இப்ப நேற்று பாருங்க, யூடியூபர் ஒருத்தர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செய்யறாரு? அங்க போறாரு, பேரு அசரப் அலி. மலேசியாவில் சுத்துறா மனுஷன். இப்ப கூட யூடியூப்ல பாருங்க, ராமநாதபுரம் அசரப் அலின்னு போடுங்க, தட்டுங்க, வரும். என்னென்னலாம் இருக்கும் உலகத்துல, நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கா, அது தட்டுங்க கொண்டு வந்துருவாரு. ஆடைகள் வேணுமா கொண்டு வருவாரு. உலகத்துல சுற்றுலா தலங்களுக்கு கொண்டு வருவாரு. இப்படி இன்பமான வாழ்க்கையில் இருந்தவர் நேற்றைய தினம் மலேசியாவில் அல்லாஹ் தஆலா ராமநாதபுரத்தை சேர்ந்தவனுக்கு மலேசியா கோலாலம்பூரில் வைத்திருக்கிறான் முடிவை. ஒரே ஒரு அடிதான் அவருக்கு, ஹார்ட் அட்டாக்.
செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களை எப்போது எங்கே எப்படி மரணிக்க செய்வான் என்பதை சொல்லி இருக்கிறான். நாம் அதை ஏற்றிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கேட்கிறோம். நடைமுறை எப்படி இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த சகாபாக்களுடைய நிலைமை என்ன? இந்த மரணம் குறித்து என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவங்க, அவங்களுடைய பிள்ளை இப்னு உமர் அவங்க மரணம் குறித்த சிந்தனை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சக தோழர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால், மகரிப் வந்துருச்சு, உசுரோடு இருக்கிறீங்க, காலை வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாலை பொழுதை அடைந்தால் நீங்கள் எந்த அமல்களை, நல்ல அமல்களை செய்ய முடியுமோ நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏன் ஃபஜர்ல நீ இருப்பியா, மௌத்தா போயிருவியா என்பது உறுதி அல்ல, நிச்சயம் அல்ல. எனவே நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால் காலை எதிர்பார்க்காதீங்க, காலை பொழுதை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காது என்று சொல்லி இப்னு உமர் சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு தானே அது, அந்த ஒரு சிந்தனை நமக்கு தானே வரணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மரண சிந்தனை என்பதை தன்னுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹ்மின்களே, பெண்களே, கபர்களுக்கு செல்லுங்கள், ஜியாரத் செய்யுங்கள், கபர்களை மன்னர்களை சந்தியுங்கள் என்று சொன்னாங்க. ஒரு நேரத்தை தடை செய்திருந்தார்கள். யாருக்கு? பெண்களுக்கு. பெண்களை நீங்க ஜியாரத் செய்யாதீங்க, மன்னர்களுக்கு போகாதீங்க, ஆண்களை நீங்க மட்டும் போக வேண்டும். ஆனால் தடுத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை, தடுத்த பெண்களை பிறகு அனுமதி வழங்குகிறாங்க. பெண்களே, நீங்கள் மன்னர்களுக்கு செல்லுங்கள், மன்னர்களை சந்தியுங்கள், அதிகமாக உங்களுக்கு மரணத்தை, அந்த நினைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும், கபருடைய சந்திப்பு என்பது உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரையுமே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஏன் பெண்களுக்கு தடுத்து திரும்ப அனுமதிக்கிறாங்க? உலக மோகங்கள் என்பது, எதிர்பார்ப்பது என்பது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குமா? அதனால தான் நாளை மறுமை நாளிலே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லியிருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேருங்க மன்னர்களை சந்திக்கிறோம்? எத்தனை பேர் சந்திக்க போறோம்? அதை தவிர மற்ற எல்லா பலமுசுபத்தையும் சந்திக்கிறோம். எப்ப பாருங்க, நமக்கு எது தேவையோ அந்த தேவைகளை விட்டும் நம்மை சைத்தான் வழிகளுக்கு வேற ஒரு விஷயத்தை தள்ளி வருகிறார். மன்னர்களை போய் சந்திக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய அந்த அடக்கச்சலங்கள் இருக்குது, அடக்கச்சலங்கள் சொல்லுகிறார்களே, அங்கெல்லாம் செல்லக்கூடாது, தர்காவுக்கு தான் செல்லக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கையால் அடக்கி வைக்கப்பட்ட அந்த மனிதர்களை அடக்கம் செய்த அந்த இடத்தை போய் சந்திக்கணுமா இல்லையா? சந்தித்தால் தான் அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய நிலைமை இன்னைக்கு என்ன, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதே போன்ற ஒரு நிலைமை அல்லாஹ் நமக்கும் ஏற்படுத்துவான். எனவே நம்முடைய வாழ்வை சீர்திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்பதற்காகத்தான் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதற்காக மன்னர்களை சந்திக்க சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதற்காக தெரியுமா? இன்பங்களை தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஏராளமான இன்பங்களை அனுபவிக்கிறான், தப்பு இல்லைங்க. ஆனால் எதை முன்னிலைப்படுத்தணும், எதை உதவி தள்ள வேண்டும் என்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்குல்ல. ஒரு முகமியன் தன்னுடைய மனம் போல போக்கிலே இந்த உலக இன்பங்களிலே திளைத்து இருக்கலாம? எந்த ஒரு நிலை வந்தாலும் ஒரு நாள் மரணம் என்று ஒன்று உள்ளிட என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேணாம? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலக இன்பங்களை எல்லாம் அடித்து நொறுக்கணுமா? நீங்க மரணத்தை நினைவு கூறுங்க, அந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு வராது. நீ ஹராமான ஒரு வேலையை செய்யணும், பொருளாதாரம் தேவை என்பதற்காக வட்டிக்கு போறீங்களா? வட்டிக்கு வாங்கி இந்த உலகத்துல அந்த பொருளாதாரத்தை கொண்டு வீடு கட்டி நகை வாங்கி நாம் இந்த உலகத்துல நிரந்தரமாக இருக்க போகிறோமா, இல்லை ஒரு நாள் மரணிக்க போகிறோமா என்கின்ற சிந்தனை உங்களுக்கு வரும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, இந்த உலக இன்பங்களை எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய இந்த மரணத்தை நினைவுகள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்களா இல்லையா? உலக இன்பங்கள் இருக்குல்லங்க, உலக இன்பங்களை மனுஷன் திகைக்கிறான், விரும்புகிறான். இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கு பேசிக் என்ன தெரியுமா?
நீ எந்த இன்பத்தை எடுத்துக்கங்களேன், உன்னை மையமாக வைத்துத்தான் இருக்கும். ஒரு சில வேணா விதிவிலக்காக இருக்கலாம். எதை வைத்து? உலகத்துல நீ எதை அனுபவிக்கலாம் இருந்தாலும் சரி, அனுபவிப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவை என்ன? பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரம் தான் மனிதனுக்கு எல்லோருக்குமே பிடித்த ஒன்று. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய யார் உலகத்துல உண்டா அப்படின்னு சொன்னா விஷயமே கிடையாது. எனக்கெல்லாம் பொருளாதாரத்து மேல ஒரு எந்த ஒரு நாட்டமும் இல்லைங்க, அதை விரும்பலன்னு சொன்னா முஸ்லீமா இருக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா இந்த எப்படி லாஜிக்காக நம்மளுக்கு நபியெல்லாம் சொல்றாங்க. அந்த அந்த ஹதீஸை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வசனத்துக்குள்ள வாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அல்ஹாக்கு முத்தஹாசு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிங்கிற அல்லாஹ், நீங்கள் மன்னர்களை மௌத்து வரைக்கும், மன்னர்களை சந்திக்கக்கூடிய அந்த நிலை வரைக்கும் உங்களை கொண்டு எப்ப சொல்றாங்கன்னு சொல்லா. அல்லாஹ் எப்படி சொல்றான்? அந்த மண்ணு குழியில இறக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதுதான் உங்களுடைய திசை. உங்களை விட்டு திசை திருப்பீங்க. நல்லா பாக்குறோமோ இல்லையா? எத்தனையோ நபர்கள் தொழுகையை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க கடையில. இந்தா போவான், அந்த போவான், அந்த போவான், கொஞ்ச நேரம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு, இந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி தொழுதுருவான். கடைசியில பார்த்தா பாங்கு. எதை விரும்புகிறாய்? அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நீ கோடான கோடிகளை இந்த உலகத்திலே சம்பாதிச்சாலும் கிடைக்குமா? ஒரு ஜீவ மைக்ரோ பாயிண்ட் கிடைக்குமா? ஆனால் எதை விரும்புகிற மனுஷன்? தொழுகையா ஓரமா வச்சுக்கிடுவோம், சேர்த்து தொழுகிடுவோம், நோம்பா பார்த்துக்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு பிசினஸ் இருக்கு, போனாக்க பட்டினியா போவோம் என்று சொல்லி மனிதன் இந்த பொருளாதாரத்திற்காக ஏராளமான அல்லாஹ்வுடைய அந்த அருளை தரக்கூடிய அந்த அமல்களை எல்லாம் தூக்கி எறியலாம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் சொல்றான், மௌத்தா போற வரைக்கும் மனுஷனை இந்த பொருளாதாரம் தான் புடிச்சு ஆட்டுங்கிறான். இதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. நான் தக்குவாதாரி, நான் தக்குவா இல்லை, நான் ஆணு, நான் பொண்ணு, நான் வசதியானவன், ஏழை, பணக்கார், எந்த பாகுபாடே கிடையாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த வசனத்துக்கு விளக்கமாக. இந்த வசனத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கேட்கறீல, காசு காசுன்னு கேட்கறீல, உனக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் தெரியுமா? நீ கேட்டதை விட கோடி மடங்கு தங்கத்தால் ஆன ஓடை எல்லாம் கொடுக்குறான். ஓடை என்ன தண்ணீர்ல ஓடுதுல, அது இல்லையா? அந்த தண்ணீரை எடுத்துட்டு அந்த ஓடை கூட என்ன தள்ள நடப்புறானா? நீ கேட்கறதுப்பா, இந்த கடை வச்சுக்கட. ஒரு தங்கத்தாலான ஓடை. ஒரே ஒரு கடை வச்சிருக்காங்க, ஒரு மொபைல் கடை வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கடை ஒரு மனிதன் வச்சிருக்காரு. அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் எனக்கு ஒரு 1,00,000 கோடியை கொடு. அல்லாஹ் கொடுக்குறான். இந்த மொபைல் கடை வச்சிருந்தவனுக்கு 1,00,000 கோடிங்கிறது எவ்வளவு பெருசுங்க? ஏன் 1,00,000 தலைமுறைக்கு போதும் அந்த 1,00,000 கோடி. பேசாம இருப்பாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி 1,00,000 கோடியை கொடுற அல்லான்னு கேட்பாங்க. இந்த தங்கத்தாலான ஓடை அல்லாஹ் கொடுத்தா கூட, 1,00,000 கோடியை கொடுத்தா கூட, இன்னொன்னு இது மாதிரி ஒரு மடங்கு கேட்பானா? எனக்கு கொடுறா அல்லான்னு சொல்லி கேட்பான்ற ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாங்க. இவனுடைய இந்த ஆதமுடைய மகனுடைய இந்த பேராசை இருக்குல்ல, செல்வத்தின் மீது உள்ள பேராசை, அது எப்போது சரியாகும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்போது சரியாகும்னு சொல்லிட்டு அது ஆகவே ஆகாதுங்கிறாங்க. அது எப்படி சொல்றாங்க? அப்படி பேராசைப்படக்கூடிய அந்த அடியானுடைய வாயை மண்ணு நிறைப்பும் வரை அவனுக்கு அந்த பேராசை இருந்துகிட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப மார்க்கம் என்பது இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வேற விதமா சொல்றாங்க. ஒரு வேலை இப்படி கேட்கிற, அல்லாஹ் கொடுக்குறான், நீ என்னடா செய்வன்னு கேட்கிறாங்க. நீ என்ன செய்ய போற? உனக்கு 1,00,000 கோடி இருக்கு, பூரா தங்க பஸ்பமா வாங்கி வச்சிருக்க, சாப்பிடுற. சரி, ஒரு ஏழை என்ன சாப்பிடுவானோ அவனுடைய குடல் எப்படி இருக்கு தானே? மனுஷனுக்குள்ள குடல் தானே பணக்காரனுக்கு ஏழைக்கு ஒரே மாதிரி தானே? ஏழைக்கு சின்ன குடல், பணக்காரனுக்கு ஒட்டோ குடலா இருக்கு? இல்ல இல்ல. இவன் என்ன சாப்பிட போறானோ, எவ்வளவு சாப்பிட போறானோ அதைத்தான் சாப்பிடுவேன். வேணா என்ன சாப்பிட போறாங்க மாத்திக்க, கொஞ்சம் உயர்தரமா சாப்பிடு, அவ்வளவுதானே. இவனுக்கு பசி ஆடுற மாதிரி தான் உனக்கு ஆடிடும். அப்ப 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தானே? ஏன் இப்படி பறக்குறாங்க சுற்றுறாரு? பெரிய ஒரு ஐயா ஒரு 100 ஏக்கர்ல ஒரு வீடு பங்களாங்க, 100 ஏக்கர்ல கட்டுறான் மனுஷன். இங்க படுப்ப, நான் பாதி விரிச்சு படுக்கிற இடம் எவ்வளவோ, நீ 100 ஏக்கர் வாங்கி கட்டினாலும் அந்த இடம் தான் உனக்கு, அவ்வளவுதான் படுக்க முடியும். 100 ஏக்கர். எனவே இங்க இருந்து ஆரம்பிச்சு ராத்திரில 10 மணிக்கு கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்க இருந்து யூட்டர்ன் பண்ணி இப்படி போய் வருவ. எனக்கு என்ன இடமோ அதான் உனக்கு. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கடா? ஆதமுடைய மகன் செல்வம்லாம் எனக்கு என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வங்கிறானே. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, அடே என்னுடையங்கிறதா, உன்னுடையது என்ன தெரியுமாடா? ரசூலுல்லாஹ் நம்ம சொல்றாங்க, உன்னுடையது என்ன தெரியுமா? நீ உண்டு கழித்தது அது உன்னுடையது. நம்ம சாப்பிட்டோம்னாங்க அது நமக்கு உரியது.
இந்த உடுத்தி கிழித்தல் இருக்கிற அது நமக்கு உரியது. இந்த ரெண்டை தவிர உனக்கு என்ன உனக்கு உரியது? ஏன் பறக்கிற? ஏன் காசு காசு உலகத்தில் உள்ள அந்த மோகத்தில நீ அலைகிற மார்க்க வரம்புகளை மீறுகிறாய்? உனக்கு என்ன செஞ்சிருவ? நீ எத்தனை கடை, ஒரு இடம் இல்ல 2 கடை வைக்க போற, 3 கடை வை வச்சாலும் நீ மவுத்துக்கு போற, என்ன செய்ய போற? எதை கொண்டு போற உனக்கு என்ன இருக்கு? இதை சிந்தித்தாலே ஆமல நம்ம என்னத்தை ஓடி ஓடி உழைச்சாலும், என்னத்தை காலம் போல வெளிநாட்டுல சம்பாதிச்சாலும், இங்க சம்பாதிச்சாலுமே நமக்கு என்ன? உண்ணக்கூடிய உணவு, நமக்கு உடுத்தக்கூடிய உடை, அவ்வளவுதானே. இந்த பள்ளிவாசல் இருக்கு, இந்த இடம், இந்த மாதிரி ஒருத்தர் வீடு இருக்கு. இந்த வீடு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால அவருடைய வீடு யாருடையது? வேற ஒரு ஆள் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறோம், இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிள்ளைகள் இருக்கு நிச்சயமா? அதெல்லாம் கிடையாது. உலகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருள்களாக இருந்தாலும் அது நமக்குத்தான் நிரந்தரம் என்பது இல்லையே. நபிகள் நாயகம் சொல்றாங்களே, அப்புறம் ஏன் அலட்சங்கிறாங்க? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா இன்னொரு செய்தியில சொல்றாங்க. ஒரு மனிதன், அவன் பணக்காரனும் ஏழையும் மௌத்தா போயிட்டார். போய் மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஒண்ணு என்ன, ஒரு முஸ்லீமுக்கு அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில என்ன வரும்? 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. என்ன? நீ யாருக்காக சம்பாதிச்சியோ அந்த மனைவி, மக்கள், தாய், அத்தா, அம்மா, உப்பா, மச்சான், மாமே எல்லாம் ஜனசாவுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, தொழுவாங்க, கபர்ஸ்தான் வரைக்கும் வரும். உன்னுடைய குடும்பம் வரும், சொந்த பந்தம் வரும். 2வது என்ன? நீ சேத்தையில ஓடி 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 உடல் நலத்தை கூட பார்க்காம, அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, அவன மாதிரி வர முடியுமா, வர முடியல, இவன மாதிரி வர முடியலன்னு சொல்லி உடல்நலத்தெல்லாம் அக்கறை கொள்ளாமல் பேராசைப்பட்டு இந்த உலகத்துல இருந்து நம்மளுடைய மனைவி மக்களை எல்லாம் திருப்திப்படுத்தாமல், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நிறைய வெளிநாடுகளுக்கு போய் காசு 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 என்று சொல்லி நம்மளுடைய குடும்ப சந்தோஷத்தை விட பொருளாதாரம் தான் முக்கியமா போய் நீ சேர்த்து வச்சியப்பா செல்வம், இந்த இது உங்க கூட வரும். இன்னொன்னு என்ன வரும் தெரியுமா? இதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையை நல்ல அமல்கள் செஞ்சையில எனக்கு தேவை இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஆசை இருக்கு, இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு இந்த கொடுத்த 1000 போதும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி போதுமான ஆக்கி கொண்டு குர்ஆனை உட்கார்ந்து வாசிச்சு அந்த நேரத்துல தொழுகைக்கு வந்தையில, நஃபில் தொழுகையில, தானம் தர்மம் செஞ்சையில, சமுதாய பணி செஞ்சையில, மார்க்க பணி செஞ்சையில அந்த அமல்கள் உன்னுடைய மன்னருக்கு வரும். இந்த 3 வரும். இதுல உனக்கு என்னப்பா திரும்பும்? நீ சம்பாதிச்ச கோழிகள் திரும்புமா? மனைவி மக்கள் திரும்புவாங்களா? என்னுடைய கணவன் குழியில இறங்கிடுவாங்களா? என்னுடைய வாப்பாண்டு கூட இறங்குவானா? இறங்க மாட்டார்கள். என்ன வரும் கூட? அம்மல் தானப்பா வரும். அப்புறம் ஏப்பா காசு காசுண்டு உலகத்துல அலையிறீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொண்டு அடையக்கூடிய அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உங்களுக்கு இதை விளங்குலையா? நமக்கு தானே அது, நமக்கும் சேர்த்து தானே